ஜெய் சீதாராம். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு உங்கள் ஹனுமான் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். இன்று நிறைய கேள்விகளிலிருந்து ஒரு சிறந்த கேள்வி. ஒரு நேயர் என்னை தொலைபேசியில் அழைத்து என்னை கேட்டிருந்தா, ஒரு பெண்மணி, மாமா நீங்கள் வாசல் தெளிக்கிறத பற்றி சொன்னேன், அது எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்களேன்னு. இந்த வாசல் தெளிப்பது என்ற ஒரு மங்களகரமான காரியம். அதற்கு தமிழ் பெயர் முறைவாசல் செய்தல். இந்த முறைவாசல் சில பேருக்கு நான் பிரார்த்தனையாகவே சொல்லியிருக்கேன். அதாவது கோவில் முறைவாசல் என்று ஒன்று சொல்வார்கள், ரொம்ப விசேஷமாக ஏற்கப்பட்டதுக்கு. நான் சில பேருக்கு கல்யாணம் ஆகாதவாளுக்கு இதை நான் சொல்லியிருக்கேன். கோவிலில் போய் முறைவாசல் பண்ணுமா, நான் உன் கோயில் குப்பையை க்ளீன் பண்ணிட்டேன், நீ என் ஜாதகத்தில் இருக்கிற குப்பையை சரி செஞ்சு எனக்கு கல்யாணம் செஞ்சு வைன்னு ஒரு பிரார்த்தனை. இதை மாதிரி செய்யுமா, இத்தனை நாள் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சில பேர் செஞ்சு அவர்களை சாதிச்சும் இருக்காங்க. இன்றைக்கி க்ஷேமமாக இருக்காங்க. அவங்க பேரம்பேத்திங்க எங்களோட பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது சொல்லியிருக்கேன். ஆனால் இது சிட்டிக்குள்ளே சாத்தியமாக எனக்கு தெரியலை. கிராமங்களில் நடக்கும், சில இடங்களில் சிட்டிக்குள்ளேயே சில கோயில்களுக்கு, ஏன்னா கோயிலுக்குன்னு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு கேள்வி கேட்டான். நான் சாதாரணமாக எல்லாருமே நடைமுறையில் பேசுகிறேன், வாசல் தெளித்து கோலம் போடுமா அப்படின்னு. தெளித்து கோலம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு செய்யணும். அதை தெளிக்கிறது எப்படி, முதல்ல அது என்ன பண்ணணும். நான் ஒரு பதிவில் செஞ்சுருந்தேன். காலையில் வாசலில் இறங்கும்போது ஜாக்கிரதையாக காலை வைக்கணும். ஆபிச்சார சமாச்சாரங்கள் வாசலில் இருக்கும். யாருக்கோ என்னமோ முதல் நாள் ராத்திரி சுற்றி போடுவாங்க, எலுமிச்சம்பழம் போடுவாங்க, அதெல்லாம். முதல்ல என்ன பண்ணணும், படி முதல்ல தொடப்பத்தை தொடறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் வாயும் முகத்தையும் சுத்தம் பண்ணிக்கணும். விரிஞ்ச தலையோட அழுகிய மூஞ்சியோட தொடப்பத்தை தொடக்கூடாது. அது மகா சுத்தமான வஸ்து. அதை ஏற்கனவே ஒரு பதிவில் தொடப்பத்தை பற்றி மிக விரைவாக பேசியிருந்தேன். இப்போ அந்த சப்ஜெக்ட் வேண்டாம். நீங்கள் பல்லுக்கையை விட்டு எழுந்திரிச்சு நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு முகத்தை நல்லா தொடச்சிக்கோங்க. தலைமுடியை விரித்து பண்ணக்கூடாது. ஏன்னா உங்கள் முடியை நீங்கள் திரும்பி பெருக்கினா அப்புறம் அதில் என்ன சுத்தம் இருக்குது. தலைமுடி கட்டிக்கோங்க, நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க, இல்லை ரப்பர் பேண்டு. இன்றைக்கி இருக்கிற காலத்தில் என்ன ஃபேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்தாபால் உங்களை சுத்தம் பண்ணிக்கோங்க. முதல்ல வாசல் படி இறங்குறதுக்கு முன்னாடி வாசலை ஒரு வாட்டி பாருங்கள், ஏதாவது தவறான பொருள் இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சந்தேகமாக ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் மஞ்சள் தண்ணி சாணத்தை அது மேலே தெளிச்சுட்டு இந்த தொடப்பத்தால் அதை உங்கள் எல்லைக்கு உட்பட்டு தள்ளி வச்சிடுங்க. அப்புறம் உங்கள் வாசல் சிறிதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, அளவுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெருக்கிடுங்க. பெருக்கிடும்போது சிறு சிறு கற்கள் முள் எல்லாம் நவுத்தப்படும். திரும்பி தண்ணி தெளிக்கணும். இந்த தண்ணி தெளிக்கிறது கிராமங்க வழப்படி வீட்டு வாசலில் மஞ்சள் கலந்த சாணம் தெளிப்பாங்க. சில பேர் உப்பு மஞ்சள் கலந்து தெளிப்பாங்க. சில பேர் வெறும் தண்ணி தெளிப்பாங்க. இன்னும் சில பேர் கோமியம் உண்டி தெளிப்பாங்க. கோமியம் தெளித்தா அப்புறம் திரும்பி தொடப்பத்தால் பெருக்கக்கூடாது. முதல்ல தொடப்பத்தை வச்சுட்டு நல்லா பெருக்கிட்டு ஆபிச்சாரர்கள்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சுட்டு திரும்பி ஒரு வாட்டி பெருக்கினீங்கன்னா அடித்தள குப்பையும் அந்த நீர்முடன் ஒதுக்கப்படும். ஒதுக்கி ஓரமாக வச்சுடுங்க. முடிஞ்சால் அதெல்லாம் ஒரு கவர்லையோ எதுலையோ வாரி தெருவில் ஒரு ஓரமாக வச்சுடுங்க, யார் காலையும் படாமல். அந்த ஒரு நல்லதையும் செய்வோமே. யார் காலையும் காலில் பட்டுனா திரும்பி இருந்தாகும் நம்ம வீட்டு வாசலுக்கே வரும். வேண்டாத குப்பைகள்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு தெளிச்சுட்டு, தெளிக்கிறது எப்படி, ரோடுலேருந்து வீட்டுக்கு வரணுமா, வீட்டிலேருந்து வாசல், இதுதான் கேள்வி. வீட்டு வாசல்லேருந்து ரோடை பார்த்தா மாதிரி தான் பெருக்கணும். காலையில் பெருக்க வேண்டியது. எப்போதுமே குப்பைகளை வீட்டிலிருந்து வெளியில் அகற்ற வேண்டும். வீட்டு வாசல்லேருந்து சுத்தமாக வெளியில் பண்ணணும். இன்றைக்கி இது நான் கிராமங்கள் சிறு நகரங்களை வச்சு சொல்கிறேன். இன்றைக்கி சிட்டியில் முறவாசலுக்குன்னு தனியாக ஆள் இருக்காங்க, அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஃப்ளாட்டோட தெருவை தான் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கீங்க. தயவுசெய்து தலைவாசலியான நீங்கள் சுத்தம் பண்ணி கோலம் போடுங்க. தலைவாசலியான, மாமா நான் ஃப்ளாட்டில் இருக்கேன், வாசலுக்கு 2க்கு 2 அடி தான், நான் என்ன பண்ணணும், இங்கே வேலைக்காரி உள்ளே வரமாட்டான். உங்களால் முடிஞ்சதை முதல்ல சொன்ன மாதிரி வாயை சுத்தம் பண்ணிட்டு முகத்தை சுத்தம் பண்ணிட்டு துளி போகிறோம் தண்ணி, மஞ்சள் தண்ணியோ சாண தண்ணியோ கோமியம் லைட்டாக தொடச்சிட்டு அது மேலே கோலம் போடுங்க.
அதுவும் ஒரு முறை வாசல் தான். உங்கள் வீட்டு வாசலில் மகாலட்சுமி வாசலில் வந்து தங்கி வாசலிலேருந்து உள்ளே வரணும். அதுக்குண்டான சமாச்சாரத்தை நாம் தான் பண்ணணும். இந்த மரவாசல்ங்கிறது கோவிலில் பண்ணுறது ஒன்று, வீட்டில் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. எல்லா இடங்களிலும் திருவாசலை சுத்தப்படுத்துவதற்காக லக்ஷ்மி வரும்போது, ஆஹா இந்த வீடு பிரமாதமாக இருக்குது, வாசம் நன்னா இருக்குது, நம்ம இந்த ஆற்றுக்குள்ளே போகணும் அப்படின்னு அவள் ஆசைப்படணும். ஆசைப்பட்டு உள்ளே வரணும். அதுக்காகத்தான், அவளோட வெளிச்சத்துக்காக தான். அந்த காலத்துலலாம் இப்போல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் யார் வீட்டு மாடங்களில் ஒரு மாடம் வச்சுருப்பா வீட்டு வாசலில், அதை விளக்கேற்றி வச்சு லக்ஷ்மிக்கு அந்த கார்த்திகை மாதங்கள் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். கார்த்திகை மாதங்களில் மாலையிலும் காலையிலும் மார்கழியிலும் மாலையிலும், ஏன்னா காலையில் விடியல் காலை சீக்கிரம் எழுந்து குளிக்கிற மாதம் கார்த்திகை மார்கழியும். இந்த மாதத்தில் அது மாதிரி பண்ணுறதுன்னு வழக்கம். விளக்கேற்றி வைப்பாங்க, கோலம் போடு எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ பாதி பேர் ராத்திரியே கோலம் போட்டுட்டு போயின்னு இருக்கா. அதெல்லாம் ராத்திரியில் எதனா அபிஷேகம் நடந்தால் எப்படி தெரியும்? நான் தான் ராத்திரியே போட்டேன், காத்தால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு. அப்படி கூடாது. நடுராத்திரி எழுந்து கோலம் போட்டேன், காலையில் எழுந்து விடிய காலையில் எழுந்து நம்ம அந்த பனியில் எழுந்து கோலம் போட்டு பாருங்கள். அந்த மூச்சு காற்று, அந்த மருந்து எல்லாமே நமக்கு அது ஒரு உடல் வலிமையை கொடுக்கும். இந்த பனி நமக்கு ஒன்றும் பண்ணாது. நம்ம உடம்பை ஒழுங்காக வச்சுட்டா எந்த பனியும் ஒன்றும் பண்ணாது. நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி யாரும் உடம்பை பேணி காப்பாற்றுறதா தெரியலை. அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், எல்லோரும் ஒரே மாதிரியாக தான் உடம்பை பாதுகாக்கிறதுல இருக்கும். சரி, அது பேச்சுக்க. முறவாசலில் இப்போது இதை மாதிரி பண்ணும்போது என்ன பயன் மாமா அப்படின்னு. முறைவாசல் பண்ணுறதுல பயன் என்ன? நம்ம வீட்டு வாசல் சுத்தம் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்கும், பணம் தங்கும், வியாதிகள் குறையும். சுத்தமாக போய்டுன்னு நான் சொல்லலை, ஏன்னா எல்லாமே வியாதிகள்லாம் கர்மாவுக்கு கட்டுப்பட்டது. அதனால் அதனோட ஆதிக்கம் குறையும். ஏன்னா வாசலில் ஒரு வழுக்கலாக இருந்ததுன்னா வர பணம் வாசல்லே தட்டிப்பட்டு ஓடி போயிடும், மருந்துக்கு கடன் வாங்க வேண்டும். அதை மாதிரிலாம் ஆகாது. முறவாசல் செய்யும்போது திரும்ப சொல்கிறேன், விழித்த முகத்துடன் செய்யாதீர்கள். விழித்த முகம் என்று சொல்லும்போது வாயை நன்றாக குப்பளித்து விட்டு முகத்தை துடைத்து கொண்டு செய்யுங்கள். ஏன்னா லக்ஷ்மி வரும்போது நாமளும் லக்ஷ்மியாக இருக்கணும். அது இன்னார் தான் செய்யலாமா, இப்படி தான் செய்யலாமா? இது ஒரு சொல்லக்கூடாத ஒரு கேள்வி. ஒரு பாவம் கணவனை இழந்த கைம்பெண் கேட்டிருந்தால், மாமா நான் வீட்டு வாசல் பெருக்கலாமா? இதுக்கு தோஷமே கிடையாதும்மா, தாராளமாக. யாரும் இல்லைன்னா வீட்டு வாசல் யாருமா சுத்தம் பண்ணுவா? நீ தான் பண்ணி ஆகணும். உனக்கு வீட்டில் ஒருத்தரும் இல்லை, பசங்க நைட் டியூட்டி பண்ணுறா, இல்லை பசங்க வேலைக்கு போகணும், அவள் மெதுவாக தான் ஏந்துப்பா, ஏதோ ஒரு காரணங்கள் தவிர்க்க முடியாது. அப்போ வீட்டு வாசலை பெருக்கினாதானே லக்ஷ்மி உனக்கு கிடைக்கும். இதற்காக அமங்கல வார்த்தைகள் அல்ல அது. அது மங்களங்கள், தாராளமாக செய்யலாம். இப்போ முறைவாசல் செய்கிறதுக்கு வேறு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறீங்க, அவங்க எப்படி இருக்கான்னு இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்களா? அவங்கள இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க. நான் சொல்ல வந்தது புரிஞ்சிருக்கும். அவங்களையும் கணவனை இழந்த மாதர்கள் இருக்கிறார்கள். ஏன் இன்னும் சில கோயில்களில் ஆண்களே முறைவாசல் செய்கிறார்கள். அவங்களிடம் விதிவிலக்கு கிடையாது, தாராளமாக செய்யலாம். இப்போ பல இடங்களில் ஆண்களும் ஆரம்பித்து விட்டார்கள். காலையில் வீடு பெருக்கி வாசலை பெருக்கி கோலம் போட நானே சில இடங்களில் பார்த்துருக்கிறேன். கோலம் போட தெரியாதட்டுக்கடி இப்போ அச்சு வந்துடுது, அதை வச்சு ட்ரைன்னு 2 கோடு போட்டுட்டு வந்துடுறார். ஏன்னா வாசல் லட்சுமிகரமாக இருக்கணும். குறிக்கோள் என்ன? அதுதான். வீடை பெருக்கி உள்ளே எப்படி பெருக்கிறோமோ வாசலில் காலையில் எழுந்துருவொடனே 6:30 மணிக்கு அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி மகாலட்சுமி ஆற்றுக்குள்ளே வந்துடுவாள். அதுக்கு அவளை வரத்துக்கு நம்ம அவளை தயாராக நம்ம வீட்டு வாசலை வச்சுருக்கணும். நீ கதவை பூட்டியிருந்தால் கூட உள்ளே வந்துடுவா. வாசலை வச்சு தான் கணக்கு. தெருவாசல் நிலவாசல் சுத்தமாக இருக்கா, இந்தான் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது, நம்ம வசிக்க தகுந்த இடம், இந்த வீடு நமக்கு ஏற்றது, ஜாலியாக உள்ளே வந்து உட்காந்துடுவோம். அந்த மாதிரி தான் இது. முறைவாசல் என்று பெருசாக பலன் என்ன, இது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணுறதோட செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோட சந்தோஷமாக செய்யுங்க. உங்கள் வீடும் சுபிக்ஷமாக இருக்கும், நாடும் சுபிக்ஷமாக. நாட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? உங்கள் வீட்டு வாசலில் 10 பேர் வீட்டு வாசலை நீங்கள் சுத்தம் பண்ணிங்கன்னா 10 அந்த தெரு சுத்தமாயிடும். அந்த தெருக்கே லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். இன்றைக்கி பாதி வீட்டில் அடுத்த வீட்டில் இருக்கும் யாருன்னே தெரிய மாட்டேங்கிறது. பக்கத்து வீட்டில் யாரோ கொடுத்துன்னு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நட்புறமே இல்லாமல் இருக்குது. அது இல்லாமல் அந்த தெரு நல்லா இருக்கும்போது ஒரு மார்கழி மாதம் வீடே புகுந்து எல்லோரும் வீட்டு வாசலை கோலம் போடும்போது அக்கம் பக்கத்தாரை காட்டி கொடுக்குற பெரிய விசேஷம் இந்த மார்கழி மாதம். போட்டியில் கோலம் போடுவாங்க. ஓ, அப்போ அந்த வீட்டில் அந்த குழந்தை இருக்கா, அந்த பொண்ணு இருக்கா, அந்த மாமா இருக்கா, பந்தங்கள் பெருசாகும்.
அது விசேஷமான. அதனால் முறைவாசல் என்பது மிக இன்றியமையாதது. அது இன்னார் தான் செய்யலாம். இப்படி வீட்டு வாசலிலிருந்து தெருவை நோக்கி தள்ளுங்கள். முக்கியமாக தேவையில்லாத பொருளை தனியாக ஒரு கவரை போட்டோ இல்லை ஒரு பட்டோ எடுத்து ஓரம் ஒதுக்கிட்டிங்கன்னா அது திரும்பி இன்னொருத்தர் கால் பட்டு நம்ம வீட்டுக்கோ ஒருத்தர் வீட்டுக்கோ வராது. முடிஞ்ச மட்டும் சுத்தத்தையும் காப்பாற்றுவோம். ஒரே வேலை, ஆனால் பல பிரயோஜனங்கள், பல நன்மைகள் இருக்குது. இது யார் வேணாலும் செய்யலாம். இன்னார் தான் செய்யலாம், இன்னார் தான் செய்யக்கூடாதுன்னு அதுக்கு தட்டுப்பாடு வைக்காதீர்கள். ஜெய் சீதாராம். மீண்டும் ஒரு சிறந்த கேள்வியுடன் உங்கள் ஹனுமான் பாலாஜி.